உங்களுடைய தேவைகளெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை நான் துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர். இன்றைக்கு உம்முடைய வேத வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் பிரவேசிக்கும் போது அது அக்கினியாய் புறப்படட்டும். ஆவியில் உயிருள்ள ஒரு வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படியே பிள்ளை ஆட்கொண்டு ஆளுகை செய்யட்டும். மகிமையால் மூடும் தொடர்ந்துள்ள எல்லா ஜெப நேரங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னோம்? என் தேவையை சொல்லி சொல்லி அது பாட்டில் மட்டும்தான் அமைச்சலுங்களேன். ஆனால் 24 மணி நேரம் என்ன தான் செய்வேன்? என் தேவையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், யோபு தன்னுடைய தேவைகளை சொல்லாமல் தன் சிநேகிதர்களுக்காய் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், அவன் இழந்ததையும் கொடுத்தார், அவன் பிரச்சனையும் மாற்றிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதான் நம்முடைய ஒரு ஸ்தோத்திர ரகசியம். ஆண்டவர் மற்றவங்கள மாதிரி நான் சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார். நீ யோபுட்ட போய் சொல்லு, அவன் உனக்காக பலியிடட்டும், அப்போ பார்த்துக்கலான்ட்டார். அவனே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையோடு இருக்கிறான். எல்லாம் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் தரமட்டமாகி உட்கார்ந்துட்டுருக்கிறான். இப்போ பார்த்து சொல்கிறாரு, அவன்கிட்ட போய் ஜெபம் பண்ண சொன்னால், அவனை போய் தொழுது கொள்ள சொல்லு, அவன்கிட்ட போய் நீ உங்களுக்காக மன்னிக்கும்படியே வேண்டுதல் செய்யன்னு சொன்னால் பண்ணுவாங்கன்னா? நம்மளாம் யோசித்து பாருங்கள், யோபுடைய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இப்போ ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாக நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்க, நீ என்னென்னமோ பண்ணிட்ட, அதனால தான் இந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனு எனக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்களாம் ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம், யோசி, ஆஹா இதடா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சொன்ன நீ ஜெபம் பண்ண உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் கட்டு உடஞ்சிரும். அவன் எதிராளி தான். ஸ்தோத்திரம், எதிர்விதமாய் பேசுனது உண்மைதான். என்னென்னமோ காற்றை பேசிட்டான், உண்மைதான். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டான், உண்மைதான். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டினா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்பணிச்சிட்டினா, உன் கட்டு உடஞ்சிரும், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும், நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஸ்தோத்திரம் தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை எடுத்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மாதத்துடைய கடைசி நாளாக இருக்கிறதுனால புது மாதத்தில் நமக்கு இனி என்னதான் வரும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடைக்கும், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கமும் கலக்கமும் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அழகான நல்ல ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசின அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் சீக்கிரமாய் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கும் போது பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனத்துடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கலாமா? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரங்க. இப்போ நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த வருகிற மாதத்தில் சமாதானத்தின் தேவன், உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன் பிள்ளைகளுடைய காற்று சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன் தொழிலில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன் ஊழியத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன்னுடைய எல்லா பகுதியும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக சொல்லணும், அப்பா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சமாதானத்தின் தேவன் ஒரு மனுஷனோடு வாசம் செய்ய ஆரம்பித்தான் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி ஒரு 2 காரியத்தையும், சமாதானத்தின் தேவன் என்னோடு வாசம் செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற 4 காரியத்தையும் சுருக்கமாக எவ்வளோ நேரம் முடியும் அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு போயிடணும். அமைச்சருங்களேன். அல்லேலூயா. ஆகவே சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது என்ன சம்பவிக்கிறது? முதலாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்போமா? சீக்கிரமா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். ஆமென். கையில் வைத்து சொல்லுவோமா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டால், உங்களோடு தங்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறிவிடும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் மாறிவிடும். உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆளுகை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம்.
சமாதானத்தின் தேவன் எனக்குள் வந்தால் முதலாவது அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நம்மை மாற்றி விடுகிறார். தம்பியோடைய நான் அப்படியே உட்கார்ந்துருக்க பின்னால் ஒரு பையனுடைய டிஷர்ட்டை பார்த்தேன். ஆமீன். அதில் லேக்கஸ்ன்னு போட்டிருந்து, அதில் என்ன லேக்கஸ்ன்னு பார்த்துறீங்களா? லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போட்டு லாஸ்ட் ஏஞ்சல்ஸுடைய லேக்கஸ்ன்னு போட்டுருந்துச்சு. அல்லேலூயா. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆமீன். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற பட்டணம் வில்லியம்ஸ் ஜி சீமோர் என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த தேசத்தில் 1901 தானே? ஆமாம், ஸ்தோத்திரன். அப்போது 4 அந்த நாட்களிலே ஆமாம் 1901 வரைக்கும் அந்த நாட்களிலே அந்த தேவ மனுஷன் முழங்கால நின்று ஜெபித்து அந்த பட்டணத்தை ஸ்தோத்திரம் ஒரு அசைவை உண்டாக்கி இன்னைக்கு ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் என்கிற திருச்சபையில் பெண்டிகாஸ் திருச்சபையில் உருவாவதற்கு ஸ்தோத்திரம் அடித்தளமாக இருந்த ஸ்தலம் தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். அல்லேலூயா. 14 வருஷங்கள் ஒரு எழுப்புதல் பயங்கரமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவர் கருப்பு இன மனுஷராக இருந்தவளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே பாலடைந்த ஒரு எரிந்து போன கட்டிடத்திலே அதற்கு முன்பு ஒரு வீடுகளில் வைத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பித்தது. இதுதான் லாஸ்ட் ஏஞ்சல்ஸ். நான் வந்து பார்த்தேன், இந்த தம்பிக்கு இந்த லாஸ்ட் ஏஞ்சல்ஸை பற்றி தெரியுமோ தெரியலையோ தெரியல, ஆனால் பனியனை மட்டும் மாட்டிட்டான். தெரிஞ்சு மாட்டினானோ தெரியாமல் மாட்டினோன்னு தெரில. ஒருவேளை எனக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் தான் அவன் மாட்டிட்டு வந்தானே எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாருங்க 42, 12 அப்படின்லாம் பின்னால் நம்பர் இருக்குது. ஆமாம். நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதலுக்கு அடித்தளமாக இருந்து பெந்தேகோஸ் திருச்சபைகள் ஸ்தாபிப்பதற்கு அடித்தளமாக இருந்த அந்த பகுதி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். இன்றைக்கு ஸ்தோத்திரம் பல பாவத்திற்கும் பாவத்தின் காரியங்களுக்கும் இருப்பிடமாய் மாறினதுனாலே இன்னைக்கு சோதோமை போல தீக்கி இரையாய் மாறி இருக்கிறது கடைசி காலம். அல்லேலூயா. எதுக்கு இந்த காதை சொல்றேன்னா, தங்கச்சி சொன்ன கடைசி காலம் உண்மைதான். ஒரு நாட்கள் ஆவியில எழும்பணும், ஜெபிச்சோம், பல காரியத்தை செய்தோம். இன்றைக்கு நம்முடைய மனுஷன் எப்படி இருக்கிறான்? அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே ஜெபம், அதே பரிசுத்தம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு பார்த்தா ரொம்ப குறைவாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுற பாருங்க, சமாதானத்தின் தேவன் நம்மை ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்ட நோக்கமே நாம் பரிசுத்தமாக இருப்பதற்காக. அந்த சமாதானத்தின் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போது, என் குடும்பத்துக்குள் பிரவேசிக்கும் போது, என்னுடைய வாழ்வாதாரத்துக்குள் அவர் பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த பகுதியில் அவர் பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் எதையோ ஒரு பகுதி குறிச்சிட்டு போகல. அதோட 2வது பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு வெளிப்படும் போது குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாய் பரிசுத்தமாய் காக்கப்படும்படியாக தான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதனால் சீக்கிரமாக சொல்கிறேன், இன்றைக்கு முதலாவது காரியம் ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிற காரியமே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் மாறுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் எப்படி இப்போ இருக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் வெளிப்பட ஆரம்பிப்பீங்க. அன்றைக்கு அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். முதலாவது எது பரிசுத்தமாக இருக்கணும்? நம்முடைய மனுஷன் என்கிற நமக்குள்ள 3 தன்மைகள் இருக்கிறது. ஆனால் 3ம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் 3 ஒன்று பிரிந்தாலும் அது செயல்பட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரீரம் போச்சுனாலும் செயல்பட முடியாது, ஆத்மா வெளியே போனாலும் செயல்பட முடியாது, ஆவி போச்சுனாலும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. இப்போ 3 காரியம் இருக்குது. 3உடைய தன்மைகள் என்ன? முதலாவது காரியம், சரீரம் என்பது மண்ணை குறிக்கிறது. எது குறிக்கிறது? மண். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ என்ன செய்ய? திரும்பி மண்ணுக்கே திரும்புவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ஆவி தன் தந்த தேவனிடத்துக்கே திரும்பி போயிடும். மண் சரீரமாகிய இந்த சரீரம் மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு போயிடும். ஆத்மா மாத்திரம் அழியாமல் எல்லா காரியத்திலும் நிற்கும். அதற்கு தான் நியாய தீர்ப்பு.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அந்த நியாய தீர்ப்பின் நாட்களை நீ கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவளாய் நிற்கும்படியாக தான் ஆண்டவராய் கர்த்தர் ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? ஆகவே முதலாவது காரியம், சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுகிறது, உங்கள் நடக்கை பரிசுத்தமாய் மாறுகிறது, உங்கள் செயல்பாடுகள் பரிசுத்தமாக மாறுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் 3 பரிசுத்தமாக இருக்கிறீங்க, 2 பரிசுத்தமான காரியத்தை செய்கிறீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறீர்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 2வது காரியமாக ஸ்தோத்திரம், ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் 20வது வசனம் ரொம்ப அழகா சொல்லி வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரம் உங்கள் காலின் கீழே என்ன செய்வாராம்? சொல்லுங்க. கீழே, காலு கீழே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாம் தெரியுமே சொல்றீங்க, சாத்தானா நீங்க நசுக்கிறீங்களோ இல்லையோ அவன் உங்களை நல்லா நசுக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதற்காக உருவாக்கினார் சொன்னா, நான் உன் கூட இருந்து சாத்தானை உன் காலின் கீழே நசுக்குவேன். நீ அவனுக்கு அடிமை இல்லை, அவன் தான் உனக்கு அடிமையா இருக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஆதாமை உருவாக்குறதுக்கு காரணமே சாத்தானை நசுக்குவதற்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தானை நசுக்க வேண்டியவன் சாத்தானால் நசுக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அதான், நீங்கள் சாத்தானை நசுக்க தான் ஆண்டவர் வச்சாரு. ஆனால் சாத்தான் உங்களை நசுக்கி கொண்டு இருக்கிறான். ஏன் உங்களை நசுக்கிறான் தெரியுமா? ஏன் உங்களை நசுக்கிறான் தெரியுமா? கீழ்ப்படியாமை. என்னது? கீழ்ப்படியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வேதத்தில் வாசிக்கும் போது சாத்தானை நசுக்க வேண்டிய நாம் ஏன் சாத்தானை நம் காலின் கீழே நசுக்க முடியலன்னு சொன்னா, ஒன்று ஸ்தோத்திரம் சொல்லப்படும் என்னுடைய கீழ்ப்படியாமை. 19 வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பவுல் அழகா சொல்ற ரோம சபைக்கு, ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் அழகா எழுதுகிறான், உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் போதும் அமைச்சிடுங்க. ஆமென். உங்க கீழ்ப்படிதல், பிரைஸ் தி லார்ட். தம்பி மறலாம், உங்க கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியுதா? ஆகவே உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அந்த கீழ்ப்படியாமை எல்லாருக்கும் தெரிய வந்ததினால்தான் சாத்தான் அவனை நசுக்கினான். உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியும் போது, இயேசுவுடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்தபடினால்தான் சாத்தானை அவர் காலின் கீழே நசுக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய கீழ்ப்படிதல், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை முழுவதும் கீழ்ப்படுத்தினார். மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினார், மரண பரியந்தம் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கீழ்ப்படிவதன் நிமித்தமாக தான் சாத்தானை மிதிக்க முடியும். உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கீழ்ப்படியாமல் போனா என்ன நடக்கும்? பிரதர், நீங்க ஆசீர்வாதம் சொல்ல வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஸ்தோத்திரம். இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 இருந்தால் லைட் எரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளஸ் மாத்திரம் போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? லைட் இருக்காது. மைனஸ் வந்தால் தான் என்ன ஆகும்? அப்படி ஷார்ட் ஆகும், அங்கே ஒரு பிரைட்னஸ் வரும். ஏன்னா அப்போ தான் உணர்வு வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு 2 பகுதி இருக்கிறது. வெறும் ப்ளஸ்ஸை மாத்திரம் பார்த்துருந்தா ஒன்றும், அவனுடைய நெகட்டிவும் கொஞ்சம் பார்க்கணும். என்னுடைய நல்ல காரியத்தை மாத்திரமல்ல, எனக்குள்ள இருக்கிற தீமையை நான் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். தீமையை விட்டு நான் விலகணும், நன்மை செய்ய தொடர்ந்து ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமை நிமித்தம் வந்த காரியம் என்ன? நீதிமொழி 5ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமெல்லாம் உருவழியும் போது நீ துக்கித்து நீ என்ன செய்வ? என்ன செய்வீங்களாம்? கீழ்ப்படியாமை நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவிலே நீங்கள் சந்திக்கிற காரியம் என்ன? துக்கம். ஐயோ, நான் இப்படி காத்து செய்வேன், கீழ்ப்படிஞ்சிருக்கலாமோ, சொன்ன காரியத்தை கேட்டிருக்கலாமோ,
சொன்ன காரியத்தில் ஆண்டவருக்குள்ள ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை கீழ்ப்படிந்து நடந்திருக்கலாமோ, இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, வேற மாதிரி இருந்திருக்குமே எல்லாம் யோசிப்பது எப்போ? நம்மளுடைய பலன் குறுகுகிற நாளிலே. அல்லேலூயா. பாருங்க, துக்கித்து வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை. அப்ப இன்னைக்கு போதகம் பண்ணினாலே நிறைய பேருக்கு என்ன செய்யாது? போதகத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? வெறுத்தேன். வாசிங்க. கடிந்து கொள்ளுதல். அப்ப வேதத்துல வாசி ரெண்டாவது ஒரு கடிந்து கொள்ளுதல். இன்னைக்கு யாராவது கடிந்து பேசிட்டாலே போதும், அடுத்த நிமிஷம் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. பவுல் சொல்லுற, நான் பெரம்போடு வரணுமா அன்போடு வரணுமா? பெரம்பு என்றால் கடிந்து கொள்ளுதல். ஆமை சொல்லுங்களேன். வேதத்தில் வாசிக்கணும், கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ என்ன செய்யாத? சோர்ந்து போகாத. நீ கடிந்து கொள்ளதான் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் மேன்மை வந்துட்டே இருக்கும். எங்களுடைய நாட்களில் டீச்சர் இந்த மொழியெல்லாம் உரிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பல மணி நேரம் வெளியே முழங்கால நிற்கணும். ஸ்கூலில் கையெழுத்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த மொழியெல்லாம் உடஞ்சிரும். மார்க் எடுக்கலைன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பாருங்க, வேற விதமான பெஞ்சு மேலே ஏறி நிற்கணும். பல அப்படியே பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, நம்மள அப்படியே பெஞ்சில் ஏற்றி விட்டுருவாங்க. நான் நிறைய டைம் அந்த அனுபவத்தில் போயிட்டு வந்ததுனால தான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை அடிக்கடி பெஞ்சில் நிற்கிற ஆள் நான் தான், அடிக்கடி வெளியே முழங்காலில் நிற்கிற ஆள் தான் நானு தான், அதிகமாக அடி வாங்குற ஆளும் நான் தான். எங்கள் டீச்சரை சொன்னாங்க, நீ படிக்க லாய்க்கு இல்லை, மாடு மேய்க்கையாவது போ, உங்கள் அப்பாட்ட சொல்லி 2 மாடை மேய்ன்னு சொன்னார். இன்றைக்கி நிறைய மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடையும் மேய்க்கிறேன், மாடையும் மேய்க்கிறேன், ஸ்தோத்திரம் சிங்கத்தையும் மேய்க்கிறேன், கரடியும் மேய்க்கிறேன், எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க நல்ல ஒரு வார்த்தை சொன்ன, மேய்ப்பதான் லாய்க்கு. ஆமாம், நான் மேய்க்க தான் லாய்க்கு. நீ நிறைய பேரை மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் அன்னைக்கே தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் வரும்போது அதன் வாழ்க்கையில மேன்மையை தரும். ஆமாம், வாசிங்க. கடிந்து கொள்ளுதலை என்னுடைய மனம் என்ன செய்யுது? கடிந்து கொள்ளும் போது என்னுடைய மனம் என்ன செய்யுது? அதை அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், என்னுடைய போதகரை போதிக்கிறவங்கள சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணியவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்ச குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று நீ என்ன செய்வ? அந்த முடிவில் உருவழிந்து போகிற நேரத்தில் முறையிட்டு கொண்டே இருப்பேன். நாம சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் இப்படி முறையிடுவார்கள்? யார் கீழ்ப்படியாம போறாங்களோ அவர்கள் முறையிடுவார்கள். யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் சாத்தானின் தலையை நசுக்குவார்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லே சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. புரிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சு இருக்குன்னா உள்ளே இருக்கு, புரிஞ்சு போச்சுன்னா ஆமாம் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் புரிஞ்சு இருக்குது, நிறைய பேர் புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நம்ம காதில் 2 ஓட்டை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அது அப்படியே உள்ளால போய் இப்படி வெளியும் போகலாம். இப்படி 2 உள்ளால போய் இங்கேயும் வந்து இல்லை இங்கேயும் வந்து நிற்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சு இருக்கலாம், புரிஞ்சு போகவும் செய்யலாம். அல்லேலூயா. அது உங்களுக்குடைய கிருபை, ஆண்டவர் உங்களுக்கு வைத்த கிருபைன்னு நினச்சிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சு இருக்கிறதும் புரிஞ்சு போகிறதும் ஆண்டவர் உங்களை வைத்த கிருபையும் இரக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஒருவேளை கீழ்ப்படியாமல் போகும்போது வேதத்தில் ஸ்தோத்திரம் அலட்சியம் பண்ணினோம், ஆகணியம் பண்ணினோம், நிர்விசாரணப்படுத்தினோம், கடிந்து கொள்ளலை வெறுத்தது, அலட்சியம் பண்ணினது, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது என்று சொன்னால் என் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை நான் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23 27 வரைக்கும் வாசிக்கலாம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு இதோ என் ஆவியை நான் உங்களுக்கு. எந்த மனுஷன் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு என்ன செய்வாராம்? அவருடைய ஆவியை அருளுவார். ஆமென் சொல்லுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள்.
ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் கூடயே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, என் ஆண்டவர் என் கூடயே இருக்கணும். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. வாசிங்க, 2வது பகுதி வாசிக்கலாம். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இப்ப நீ திரும்பும் போது என் ஆவியை உனக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அவர் பயில் காட்டி தட்டி கூப்பிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம், நல்லா தானே இருக்குது பிரதர், நல்லா தானே பிரதர் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. ஆனால் இப்போ என்ன வந்துச்சு, அவர் தான் கூப்பிடும்போது நீங்கள் கேட்க மாட்டேன்றோமே. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க, பிள்ளையே உள்ளே வந்துருன்னா வர மாட்டாங்க. தெரிஞ்சுனா சாத்தானே பிசாசே உள்ளே வரணும்னு உள்ள பட்டுன்னு வந்துடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். வரும்போது பிசாசையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆகவே சொல்கிறேன், அவர்கள் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். வாசிங்க. நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, தப்பித்து கொள்ளும்படி, இந்த காரியம் தப்பி மேலே வரும்படி ஆண்டவர் தன் கைகளை நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை கவனிக்க ஒருத்தருமே இல்லை. வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. அவர் சொல்றாரு, நீ என்ன தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து, ஆமே ஸ்தோத்திரம், என் சொல்லை கேளாமல், என் வார்த்தைக்கு இடம் கொடுக்காம, என் கரத்தை கவனிக்காம போனதுனால உன் ஆபத்து நாளிலே நான் என்ன செய்வானா? வாசிங்க. நகைத்து உங்களை பார்த்து நகைப்பாராம், சிரிப்பாராம். நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவீங்க. நீங்க அலட்சியம் பண்ணீங்க, அவர் ஆகடியம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா உங்களை என்ன செய்வாரு? ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு விதமான காரியத்தின் மூலமாக சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாங்க, பார்த்தீங்களா? இதை மாதிரி ஆண்டவர் செய்வார், நக்கல் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கீழ்ப்படிஞ்சா சாத்தான் தலையை நசுக்குவ. கீழ்ப்படியாத நேரத்தில் பிரச்சனை வரும்போது அவர் ஆகடியம் பண்ணுவார். வாசிங்க சீக்கிரமா. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களை நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உன்னை சூழ்ந்திருக்கும் போது ஆகடியம் பண்ணுவேன். அவர் என்ன செய்வாராம்? ஆகடியம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன சப்ஜெக்ட்னா, கீழ்ப்படியாமல் போனா இந்த சப்ஜெக்ட். ஆமிச்சுங்களேன். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரம் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் உங்கள் கூடயே என்ன செய்ய போகிறாராம்? வருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கூட வருகிற ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, பரிசுத்தமாக்குகிறார். 2வது ஸ்தோத்திரம், பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்கிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவர் உதவி செய்கிறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்துகிறார். ஆமேன். 2வது பகுதி, சாத்தானின் தலையை நசுக்க வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ 5 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு அந்த 5 காரியத்தையும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவேன். பிரைஸ்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோதான் நேரம். 5 நிமிஷத்தில் நீ கர்த்தருடைய சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் என்கிற காரியத்தை ஒரு 5 தலைப்பை மாத்திரம் டக்குன்னு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். வீட்டில் போய் நல்லா தியானிங்க. ஆமென் சொல்லுங்க. முதலாவது காரியமாக ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ள 4ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் உன் வாழ்க்கையிலே உன்னோடு அவர் செயல்படுனா நீ கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொல்லும்போது அழகா சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது நிலைத்திருக்கிறவன், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற மனுஷன், மாம்சத்துக்கு விலகி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற மனுஷன், ஸ்தோத்திரம், அவனுக்குள் கர்த்தருடைய சமாதானத்தின் தேவன் கூடயே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது தலைப்பு, ஸ்தோத்திரம், பிலிப்பியரின் புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 4ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
அதான் வேதத்தில் 2 ஸ்தோத்திரம் பிலிப்பியரின் புஸ்தகம் 2:15 சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அப்ப என் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் என் கூடயே இருப்பார். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது சமாதானத்தின் தேவன் என்னோட இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்க வாசிக்கும் போது பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது, நீ எந்த காரியமா இருந்தாலும் மனுஷனுக்கு தெரியப்படுத்தாம நீ தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கும் போது அவர் உன் கூடயே இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்ட நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். போதும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் மெய்யான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் எங்கேயும் போய் சொல்லாதீங்க, ஆண்டவர் சமூகத்தை தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பதிலுக்காய் காத்திருங்க. அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கடைசி ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 4:9 வாசிக்கும் போது, அவைகளையே செய்யுங்கள். என்ன செய்யணுமா? அல்லேலூயா. எவைகளை செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை வாசி கேட்போம். முடிச்சிடுறேன், வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் முதலாவது கற்ற காரியத்திலே எதை கற்றுக்கொண்டீங்களோ பாருங்க, அந்த கற்றுக்கொண்ட காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் சொல்றார் பிலிப்பியர் சபைக்கு, என்கிட்ட நீங்க எதை கற்றுக்கொண்டீங்க, கற்றுக்கொண்ட காரியத்தை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். 2வது காரியம் வாசிங்க. அடைந்த காரியம். எதை அடைந்தீங்க, எதை பெற்றுக்கொண்டீங்களோ பெற்றுக்கொண்ட காரியத்தின்படி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. 3வது காரியம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எதை கேட்டீங்களோ கேட்ட காரியத்தின்படி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் போய் கேட்டிருந்தா வேற விதமா செய்ய ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, எதை கண்டீங்களோ கண்டதை செய்ய ஆயத்தமா மாறுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கண்டதை அப்புறம் கண்ட காரியத்தை செய்யுங்க. எதை முதல்ல இப்போ 4 காரியத்தை சொல்றேன். முதலாவது காரியம் கற்றது. எதை கற்றுக்கொண்டோம்? கிறிஸ்துவின் நடக்கை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் நடக்கையை கற்றுக்கொண்ட நாம் அவைகளின்படியே நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 2வது எதை அடைந்தோம்? கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை அடைந்தோம். ஆமென். உன்னதங்களை கிறிஸ்து இயேசுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நம்மை அவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை அடைந்தோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி நம்ம செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற சாட்சியாக இருக்கணும். 3வது காரியம் ஸ்தோத்திரம், எதை நாம் கேட்டோம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டிருக்கிறோம். உபதேசத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எதை நமக்கு உபதேசித்தார், அந்த உபதேசத்தின்படி செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 4வது காரியம், எதை கேட்டோம்? ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் அற்புதங்களை கேட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், எதை நம்ம கண்டோம் என்றால் கிறிஸ்துவின் அற்புதங்களை கண்டோம். எதை கேட்டோம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டோம். எதை ஸ்தோத்திரம் கற்றோம்? கிறிஸ்துவின் நடக்கையை கற்றோம். எதை அடைந்தோம்? கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை அடைந்தோம். எதை நாம் கேட்டோம்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டோம். எதை நாம் கண்டோம்? கிறிஸ்துவின் அற்புதத்தை கண்டோம். கைகளை வைத்து சொல்லுங்களேன். அதன்படியே நாம் செய்யும் போதுதான் சமாதானத்தின் தேவன், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கைகளை வைத்து சொல்லுங்களேன். அந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருப்பாராக.